பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். அப்படி கொலை குற்றவாளிகளை கண்டறிந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் எண்ணது மட்டுமல்ல, அதற்கு நியாயம் கொடுக்கிற விதமாக உங்களையெல்லாம் வந்து நேரடியாக சந்தித்து ஆதரவு இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்களே, இந்த தொகுதிக்கு பாராளுமன்ற பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் போட்டிருக்கின்ற பாராளுமன்ற நாகராஜன் அவர்களே, திரு விகடன் கோபால் அவர்களே, திரு பரமகுரு அவர்களே மற்றும் பாஜக மாவட்ட டி என் பாலாஜி அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முகமது சித்திக் அவர்களே, பாமக சுப்பிரமணியன் அவர்களே, குறிச்சிபாலம் ரவிதாஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் குறிச்சிபாலம் சேர்ந்த அறிவுடன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை பெருந்தெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, எப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களோ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு உதயநிதி அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை என்னை பற்றியே பேசியிருக்காங்க, விமர்சனம் பண்ணிருக்காங்க. அப்படிதான் இருக்குது, பத்திரிகை ஊடகத்தில் வருது. ஸ்டாலின் அவர்களே, 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ன செஞ்சீங்க? ஊழல் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? தகுதிமா சொல்லுவாங்க. ஆனா அவர்களால் தகுதிமா சொல்வதற்கு வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாத ஒரு சூழல். சென்னை மாநகர மக்கள் குடியிருக்காங்க, போராடிட்டு இருந்தாங்க. அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ரயில் வந்து தண்ணீர் கொண்டு வந்து சென்னை மாநகர மக்களை தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மாவட்டம் புயலால வெள்ளத்தால பயிர்கள் சேதம், வீடுகள் உடமைகள் எல்லாம் சேதம். இப்படிப்பட்ட நிலையில ஆட்சி செஞ்சோம். அதுக்கு பிறகு கொரோனா எப்படி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமில்ல? எங்கேயாவது இப்படி ஒரு இடத்துல கூட்டம் போட முடியுதா? ஒருவர் பார்த்து பல மாதம் ஆச்சு, முகத்தை பார்க்க முடியல. அப்படி இருக்கிற காலத்துல கொரோனா காலம், ஒரு வருடம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். வீட்டில் தங்கி இருந்தோம். ஏன்னா காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ் கொரோனா வைரஸ். இந்த காற்றில் பரவி யாருக்காவது இந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டா உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். வல்லரசு நாட்டில் கூட இந்த கொரோனா வைரஸ் பரவல் தாக்கப்பட்டவர்களை பாதுகாக்க முடியல, விளைவளிக்க முடியாத ஆயிரக்கணக்கான உயிர்கள் பிறக்கப்பட்டது. ஆனா தமிழகத்தில் அப்படி இல்லை. கொரோனா வைரஸ் வருகின்ற பொழுது அந்த வைரஸ் எப்படி தாக்கப்படும், அப்படி தாக்கப்பட்டா அதற்கு தாக்கப்பட்டவர் என்ன அறிகுறி எதுவுமே தெரியாது. அதற்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்பது கூட தெரியாது. மருந்து கண்டுபிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு கடுமையான முயற்சி எடுத்து இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. பாரத பிரதமர் தெரிவித்தார். நம்முடைய கருத்துக்களை சொன்னோம்.
இன்னைக்கு கொரோனா வைரஸ் பரவலை எந்தெந்த விதத்தில் தடுத்து நிறுத்தணும், அதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம், அதற்கு எப்படியெல்லாம் சிகிச்சை அளித்து என்ற விவரத்தை காணொலி காட்சி மூலமாக பகிர்ந்து கொண்டோம். அத்தனை முதலமைச்சரும் கேட்டுட்டு இருந்தாங்க, நாட்டில் இருந்த அத்தனை முதலமைச்சரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இறுதியா பாரத பிரதமர் சொன்னாங்க, தமிழ்நாடு கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பதில் முதல் இடத்திலே இருக்கிறது, அதை மற்ற மாநிலம் பின்பற்றுங்கள். அந்த காலகட்டத்தில் தொழிலாளர் வேலையில் மக்கள் பாதிக்கப்படாது என்பதற்காக ஒரு வருஷம் ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில பருப்பு, விலையில எண்ணெய், விலையில சக்கரை கொடுத்தோம்ல. குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், மீண்டும் 1000 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்தோம். அதோட தைப்பொங்கல் வந்தபோது எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் பொங்கல் தோப்போட கொடுத்தோம் இல்லைங்க. அதோட ஏழைகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக, தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அவருக்கு சுட 3 வேளை அம்மா உணவகத்தில் உணவு தயாரிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவளித்தோம். ஒரு வருடம் உணவளித்தோம், ஒரு வருஷம் எல்லாம் உணவளித்தோம். இன்றைக்கு முதியோர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு சமநிலை கூட அம்மா உணவகத்தில் உணவு தயார் பண்ணி அவர் இல்லத்துக்கே சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அம்மா உணவகத்தை மூட்டு பல அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க. இன்னைக்கு தரமான பொருள் கொடுப்பதில்லை, பணியாளர் குறைச்சிட்டாங்க. அதனால அம்மா உணவகம் முறையா செயல்படாத சூழ்நிலை. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு 100% அமையும். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, எந்த மாநிலத்திலும் ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி பெற்ற திட்ட அனுமதி பெற்று தேவையான நிதி பெற்று மாணவ மாணவிக்கு மடிக்கணினி கொடுத்தோம். 7,000 நிறுத்திட்டாங்க. வந்திருக்குதா அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டி 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 11 அரசு மருத்துவ, 6 சட்டக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை திறந்து பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை எண்ணிக்கை உயர்த்தணும். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பட்டியல மக்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுக ஆட்சி ஏற்பாடு செய்ய அடைய வேண்டிய இலக்க 2019-20 அந்த இலக்கை அடைந்த அரசாங்கம் அதிமுக. இதே புரட்சித் தலைவர் அம்மா 2011 தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கிற பொழுது 132 பேர் தான் பட்டப்படிப்பு புரட்சி மறுமணி செயல்படுத்தப்பட்டது. கல்விக்கு அது 2019-20 152 பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நிலை இந்தியாவிலேயே. பட்டப்படிப்பு பொருளாதார வளர்ச்சியில 2 இலக்கு எழுதணும். அத்தனை பொய் நேரத்தில் வந்திருக்குது, தெளிவா வந்திருக்குது. அவர் பொய் பேசுறாங்க, தெளிவா இருக்குது. கேரள அரசாங்கம் என்ன செஞ்சது, ஒவ்வொரு அரசாங்கம் என்ன செஞ்சது, அதுல 2 முதல்ல தான் முன்னணியில் இருக்குது. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி அளிக்கப்படுது, மக்கள் வாழ்வாதாரம். எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா விற்குது. இந்த அரசாங்கம் கஞ்சா விற்பனை தடுக்க முடியல. ஏன்னா மண்ணில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்பனை தாராளமா நடந்துட்டு இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் எப்ப என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவு நான் எடுக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் இல்ல, முன்னாள் முதலமைச்சர் எம்எல்ஏ இருக்கிறார். அவர் இருந்த பிறகு எப்படி கருணாநிதி அவர்கள் எம்ஏ ஜானகியம்மா அவர்களுக்கும் நம்முடைய மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கும் எப்படி செயல்படுத்தினாரோ அதே செயல்படுத்த இந்த தலைவருக்கு செய்யணும்னு சொன்னார். உடனே நீதிமன்றத்துக்கு போனாங்க, வாங்கினாங்க. இருந்தாலும் கிண்டியில 2 ஏக்கர் நிலம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிரில் 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்தாங்க. 200 கோடி விற்கும். அந்த நிலத்துல போய் அடக்கம். அதுக்காக நீதிமன்றம் போனாங்க, நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு வாங்க. உண்மை நியாயம் நிலைநாட்டப்படும்.
அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுவதை தெரிவித்து நம்முடைய எக்மோல் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் கால நேரம் அதிகமாகி போச்சு, தொண்டை நேரம் முங்கி போச்சு, பெயர் சொல்லவில்லை என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம். என் உள்ளத்திலே உங்கள் பெயர் பதிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்றைக்கு இந்த கூட்டணியில அங்க வைத்து இன்றைக்கு திருவிக்கண்ணன் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட திருமதி டி பொற்படி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வாக்களித்தார். அதே போல நம்முடைய கூட்டணியிலே இடம்பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, அந்த கூட்டணியிலே கழக வெற்றி வேட்பாளராக எழும்பூர் சட்டமன்ற தொகுதியிலே திரு அபிஷேக் ராமசாமி வைத்திருக்கிறோம். அவர் எதிர்த்திலே வாக்களித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை